டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூ சேச்சுரேஷன், ஃபோட்டோஷாப்பில் ஹியூ சேச்சுரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஹியூ சேச்சுரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் பற்றின அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் வரவிருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூ சேச்சுரேஷன் வச்சு நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸாக வச்சுக்குவோம், 4 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு கலரை ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கலர் வேண்டாம், நம்ம அதுக்கு வேறு கலர் எடுத்துக்கலாம். சும்மா இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெயிண்ட் பக்கெட் டூலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை போய் பாருங்கள். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் அதில் போட்டிருப்பேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலரை ஃபில் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இந்த கலர் வேண்டாம், நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ அடிச்சிங்கன்னா ஹியூ சேச்சுரேஷன். கண்ட்ரோல் யூ பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மாஸ்டர் ரெட்டு, எல்லோ, க்ரீன், சியான், ப்ளூ, மேக்னெட்டிக்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம மாஸ்டரில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், மற்ற இதில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆக தெரியுதுங்களா? ஓகேங்களா? இது சேச்சுரேஷன். இதை பாருங்கள், இப்படி இருக்கும். அதை 50ல் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும், ஃபுல்லாக வச்சிங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது லைட்னஸ் தெரியுதுங்களா? இது லைட்னஸ். இதை வச்சு தான் நம்ம ஹியூ சேச்சுரேஷனை வச்சு தான் பேக்ரவுண்டோட கலர் நம்ம செட் ஆனதுக்கப்புறம் மாற்றுறோம். ஓகே, ஒரு இமேஜை வச்சும் நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இமேஜ் ஓப்பன், அது நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். இல்லை ஓகே. ஒரு தடவையும் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ரெயின் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்க்குறதுனால மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகிடாது, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹியூ சேச்சுரேஷன், இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? டார்க் வேணால் வச்சுக்கலாம், லைட் வேணால் வச்சுக்கலாம். சேச்சுரேஷனில் 50-50 வைங்க, 0 வைங்க. ஓகேங்களா? லைட் வேணுன்னா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கலரை மட்டும் மாற்றுறதுக்கான எல்லோ, க்ரீன், ஒரு ஸ்பெசிஃபிக் கலரை மட்டும்தான் அது மாற்றும். மாஸ்டர் செட்டப் பண்ணிங்கன்னா எல்லா கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஹியூ சேச்சுரேஷனை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஹியூ சேச்சுரேஷனை வச்சு ட்ரெஸ்ஸோட கலரையும் கூட மாற்றலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எவ்வளோ லைக் வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு ஆதரவு தாருங்கள். நன்றி நண்பர்களே.